சாட்டர்டே ஈவினிங் வீட்டில் வந்து இட்லி பொடி காலி ஆகிடுச்சு. அதனால் வழக்கம் போல் நம்மளோட ஹெல்த்தியான இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். உடச்ச தோல் உளுந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் 1 டம்ளர். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு அதையும் போட்டு நல்லா செவக்க விட்டு வறுத்து எடுத்துக்கணும். எல்லாமே சிம்மில் வச்சு தான் வறுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது கூட ஒரு 12 வரமிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பட்டும் படாமல் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப வறுக்காமல் ஒரு 2 பெரட்டு எடுத்துக்கலாம். அதுலேயே பெருங்காயம், கட்டி பெருங்காயம்னா நான் உடச்சி போட்டிருக்கேன். அதையும் சும்மா ஒரு 2 பெரட்டு பூ மாதிரி கொஞ்சம் வெள்ளை கலர் மாறுறது எடுத்துடணும். அதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு அதையும் 2 பெரட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பு ஃபுல்லாக நிறுத்திட்டு அந்த வானல் சூட்லேயே ஏற்கனவே முருங்கைக்கீரையை வந்து நல்லா நிழலில் உலர்த்தி பொடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடணும். அந்த வானல் சூடே போதுமான அளவாக இருக்கும். அதில் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்ததை போட்டு கிளறி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோன்னா நல்ல ஹெல்த்தியான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும்.